அனலிசிஸ்ல போனா அந்த ஹீட்டிங் அண்ட் கூலிங் லோடுங்கிறது இருக்காது. ஓகேங்களா? 2022லேருந்தே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா தான் வந்து இந்த எனர்ஜி ஆப்டிமைசேஷன் கொண்டு வந்தது. ஓகே, நான் என்னன்னா நான் இதுக்கு போய்க்கிறேன். ஓகே, ஏதாவது ஒரு மெக்கானிக்கலுக்கே போய்க்கிறேன். ஸோ இந்த ஆக்சுவலாக இந்த எனர்ஜி ஆப்டிமைசேஷனுங்கிற கான்செப்ட் வந்து இப்போ பழைய வருஷன்லேயே உண்டு. பட் இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சிஸ்டம் அனலிசிஸ் பண்ற மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜோனா கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து எனர்ஜி மாடலாக கிரியேட் பண்ணிட்டு பண்ற மாதிரி பண்ணிட்டு டைரக்டாக வந்து ஜென்ரேட்டர்ல போயிட்டு நமக்கு இன்சைட்ல போய் கிரியேட் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இங்க பண்ணி ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்காது. இப்ப நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்காது. ஆமா. அனாலிசிஸ் ரிப்போர்ட் இங்க ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்காது. ஏன்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங்களோட ரிமூவ் பண்ணிட்டு தான் அது பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப என்னன்னா இதுல என்னன்னா இதை நம்ம கொண்டு வரதுக்கு இதுல ஒரு வழி இருக்கு. பட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகேங்களா? ஓகே. ஏன் ஓகே. அப்படின்னா நம்ம எடுக்க போற ஃபைல் வந்து revit.ini ஒரு ஃபைலை எடுத்து தான் நம்ம எடிட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நான் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சிருக்கேன். பட் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஓகே. சில